அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல கண்டினியூஸா கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி வீடியோஸ் கொடுத்துட்டு வராங்க. நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடுத்து என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கண்டினியூஸா கொடுக்குறோம். அந்த வரிசையில இப்ப பிரசண்டா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வருஷம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் ப்ரெசென்ட்டா 12th படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அது என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம். கிளாட்னா காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ வந்து ஓப்பன்ல இருக்குது. ஸோ இந்த கிளாட் 2026-27 இந்த வருஷம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இதுல என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க, இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது மூலமா என்ன மாதிரியான காலேஜஸ்ல சேர முடியும், இதோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, இதுல எப்படி எல்லாம் கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போங்க. இப்போ கிளாட் 2027 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு யூஜி கோர்சஸ்ல வந்து லா சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கிறதுக்காக நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆகும். இது மூலமா நீங்க வந்து 5 இயர்ஸ் நம்ம வந்து இன்டகிரேட்டட் எல்எல்பி ப்ரோக்ராம்ஸ் படிக்க முடியும். எங்க படிக்க முடியும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட கல்வி நிறுவனங்களான நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்ல படிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சான்னு கேட்டால் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ்ங்கிறது ஓப்பன் ஆயிருக்குங்க. இது அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி என்னைக்கு கொடுத்துருக்காங்க அக்டோபர் 31, 2026 கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமோட டேட் முதற்கொண்டு வந்துருச்சுங்க. என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆனது டிசம்பர் 6, 2026 அப்போ வந்து நடக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க +2ல குறைஞ்சபட்சம் ஜெனரல் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 45% மதிப்பெண்களும், எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 40% மதிப்பெண்களும் எடுத்துக்கணுங்கிறாங்க. இது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த வருஷம் ப்ரெசென்ட்டா 2027ல +2 எழுதக்கூடிய மாணவர்களும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்வுல எழுதலாங்கிறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு 2 hours டெஸ்ட். 120 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க்கிங் வந்து ஒரு கொஸ்டின் தப்பாச்சுன்னா 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. ஸோ என்னென்ன டாபிக்ல இருந்தா கேள்விகள் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ், கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஜிகே கொஸ்டின்ஸ் முதற்கொண்டு கேட்பாங்க. லீகல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ்ல இருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற சிலபஸையும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸை நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸாமோட பேட்டர்ன், இந்த கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்கப்படலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 120 கேள்விகள் 2 மணி நேரம் நடக்க போதுங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண்கள். தப்பா ஆன்சர் பண்ணா 0.25. அதே மாதிரி என்னென்ன பகுதிகள்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல இருந்து 22ல இருந்து 26 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 28ல இருந்து 32 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. லீகல் ரீசனிங் 28ல இருந்து 32 கொஸ்டின்ஸ் வரை கேட்க வாய்ப்பு இருக்குது. லாஜிக்கல் ரீசனிங் 22ல இருந்து 26 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ்ல இருந்து 10ல இருந்து 14 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது போக இவங்க ஜெனரல் செக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்வானது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 6, அதாவது எப்பயுமே நம்மளுக்கு டிசம்பர் மாசத்தோட ஃபர்ஸ்ட் சண்டேல தான் இந்த எக்ஸாம் நடக்கும். மதியம் 2 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் நடக்க போறதா வந்து இந்த எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன்ங்கிறது ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுல வந்து நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி அவங்க கேட்டுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க அப்லோட் பண்ணணும். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளவு அப்ளிகேஷன் ஃபீஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஜென்ரல் கேண்டிடேட் இல்லைன்னா ஓபிசி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா 4000 rupees பே பண்ணணும். அதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து 3500 rupees வந்து பே பண்ணா போதும். இது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரோட கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு 500 rupees பே பண்ணா அவங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அவங்க வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஓகே சார், இந்த கிளாட் இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் எக்ஸாம் எழுதுறது மூலமா நம்ம இன்டகிரேட்டட் எல்எல்பி ப்ரோக்ராம்ஸ் படிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 20க்கும் மேற்பட்ட கல்லூரிகள்ல படிக்கலாம். என்னென்ன கல்லூரிகள் அப்படிங்கறத அவங்களே வந்து லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நமக்கு வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர், நல்சர் ஹைதராபாத், என்எல்ஐயு போபால், அது போக வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா, ஜோத்பூர், ராய்ப்பூர், காந்தி நகர், சில்வாசா, லக்னோ,
இது போக வந்து பார்த்தோன்னா ஒடிசா, ராஞ்சி, அஸ்ஸாம், விசாகப்பட்டினம், தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில NLUன்னு இருக்குதுங்க. தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டின்னு இருக்குங்க. அந்த கல்லூரியில படிக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து தேவைப்படும். MNLU மும்பை, தென் வந்து பார்த்தீங்கன்னா நாக்பூர், தென் சிம்லா, ஜபல்பூர், ஹரியானா, அகர்தலா, பிரக்யராஜ், கோவா அண்ட் சிலாங் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கக்கூடிய நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ்ல போய் நீங்க படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்ங்கிறத எழுதணுங்க. ஸோ இப்போ ப்ரெசென்டா +2 படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இது மாதிரி வரிசையா ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகளா நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட்ங்கிறது வந்துகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நுழைவுத் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ப்ரெசென்டா 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.